தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டு வருகிறது. அதாவது ஒவ்வொரு முறையும் விலை உயரும்போது சிறிதளவு குறையுது, ஆனால் மீண்டும் பெரிய அளவில் உயர்ந்து கொண்டு வருகிறது. இதற்கெல்லாம் முக்கிய காரணங்கள் அப்படின்னு எடுத்திங்கன்னா மறுபடியும் சொன்னது தான், இந்த போர் சூழல் மற்றும் அமெரிக்க அதிபருடைய கொள்கை ரீதியிலான முடிவுகள். அதாவது வரி விதிப்பு முறையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளார், பல நாடுகள் மீது வரி விதிப்பை திணித்துள்ளார் போன்ற காரணங்கள் உலக பொருளாதாரத்தை பெருமளவில் பாதிக்கும். அப்படிங்கிறதுக்காக சர்வதேச முதலீட்டாளர்கள் தொடர்ந்து பெரிய அளவில் தங்கத்தில் முதலீடு செய்ய தொடங்கியிருப்பது தங்கத்துடைய விலை ஏற்றத்திற்கு காரணம். நீங்கள் அதுக்கு ஒரு சின்ன உதாரணமாக எடுத்துக்கொண்டால், இந்த வருடம் தொடக்கத்தில் ஒரு கிராம் 7150 ரூபாய், அதாவது ஒரு சவரன் 57,200 ரூபாய் இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் 9380 ரூபாயாகவும், ஒரு சவரன் 75,040 ரூபாய், அதாவது ஒரு கிராமுக்கு 2230 ரூபாய் இந்த 6.5 மாதங்களில் தங்கம் விலை ஒரு கிராமுக்கு ஏற்றமாகவும், ஒரு சவரன் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 17,840 ரூபாய் அளவுக்கு உயர்ந்துள்ளது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய உயர்வு இந்த தங்கத்தின் மீது முதலீடு செய்பவர்களுக்கு பெரிய ஒரு சாதகமான சூழ்நிலையும், மேலும் அவர்களை அதிகமாக முதலீடு செய்யக்கூடிய தூண்டக்கூடிய வகையிலும் இது இருந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் உலகத்தில் உள்ள பெரிய வல்லரசு நாடுகளாகட்டும் அல்லது வளர்ந்த நாடுகளாகட்டும் பெரிய அளவில் தங்களுடைய கையிருப்பை, அதாவது தங்கள் பணமாக உள்ள கையிருப்பை தங்கமாக மாற்ற தொடங்கியிருப்பதும் சர்வதேச சந்தையில் தங்கம் விலை உயர்வதற்கு ஒரு பெரிய காரணமாக உள்ளது. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளியினுடைய விலையும் பெரிய அளவில் உயர்ந்து வருகிறது. இந்த வருடம் துவக்கத்தில் 98 ரூபாயாக இருந்த ஒரு கிராம் வெள்ளியுடைய விலை இன்று 129 ரூபாய், ஏறக்குறைய 30% வெள்ளியுடைய விலையும் ஏற்றம். ஏனென்றால் தொடர்ந்து வெள்ளி பெரிய அளவில் உலகத்தில் உள்ள பெரிய தொழில்துறைக்கு தேவைப்படுவதால் அதன் மீதும் முதலீடுகள் அதிகரித்து கொண்டு வருகின்றன. ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டால் சோலார் பேனல், லித்தியம் பேட்டரி, எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ், அது மட்டுமல்லாமல் எலக்ட்ரானிக் மொபைல், ஏரோநாட்டிக்கல்ஸ், இது எல்லாத்துலேயுமே பெரிய அளவில் வெள்ளியினுடைய தேவை அதிகரித்து கொண்டு வருகிறது. அதன் காரணமாக வெள்ளிக்கு பெரிய ஒரு டிமாண்ட் ஏற்பட்டு பெரிய அளவில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு வெள்ளியினுடைய விலையும் சர்வதேச சந்தையில் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இனி வரும் காலங்களில் கூட வெள்ளியினுடைய விலை பெரிய அளவில் உயர்வதற்கு காத்து கொண்டிருக்கின்றன. அதே போன்று தங்கத்துடைய விலையும் தொலைநோக்கு பார்வையுடன் பார்க்கும் பட்சத்தில் இன்னும் பெரிய அளவில் தங்கத்துடைய விலை உயரும். இந்த விலை உயர்ந்து கொண்டே சென்றால் சாமானிய மக்கள் எப்படி வாங்குவார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும். அந்த சாமானிய மக்கள் வாங்குவதற்கு இனி வரும் காலங்களில் நகை சிறுசேமிப்பு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் இணைந்து அதன் மூலமாக சிறுக சிறுக பணத்தை சேர்த்து வாங்குவதுதான் சிறந்தது. அதுவும் முக்கியமாக நடுத்தர மக்களுக்கு நிச்சயமாக இந்த சிறுசேமிப்பு திட்டம், நகை சிறுசேமிப்பு திட்டம், தங்கம் சிறுசேமிப்பு திட்டம் பெரிய அளவில் ஒரு பெரிய உதவிகரமாக இருக்கும். காரணம் என்னென்னா, ஒரே சமயத்தில் 2-3 சவரங்கள் வாங்கும்போது லட்சத்தில் பணம் செலுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகும். நடுத்தர மக்களுக்கு சாத்தியமில்லாத சூழ்நிலை ஏற்படும் பட்சத்தில் நகை சிறுசேமிப்பு திட்டமே அவருக்கு ஒரு சிறந்த திட்டமாக இருக்கும். தொடர்ந்து தங்கம் விலை இன்னும் ஓரிரு வருடங்களுக்கு உயர்ந்து கொண்டு தான் போகும். பெரிய உச்சத்தை நோக்கி தங்கத்துடைய விலையும் வெள்ளியினுடையும் பயணம் செய்ய இருக்கிறது. தங்கம் என்பது ஒரு மறுசுழற்சி முறையில் பெரிய அளவில் மக்களுக்கு உதவிகரமாக இருக்கிறது. அவசர தேவைகளுக்கு பயன்படுவது போன்ற நகைகள் பார்த்திங்கன்னா தங்கம் மட்டும்தான். அதனால தான் வங்கிகளோ பார்த்திங்கன்னா அடமானத்துக்கு தங்கம் தான் எடுத்துக்கிறாங்க, தவிர வைரமோ பிளாட்டினமோ அவங்க எடுத்துக்கிறது இல்லை. அதனால் நடுத்தர மக்கள் அல்லது மேல்தர மக்கள் எல்லாமே தங்கத்தை பெருமளவில் விரும்பி வாங்குகிறார்கள். பிளாட்டினத்திலையும் வைரத்திலையும் முதலீடு செய்வது அவர்கள் செய்கிறதில்லை. தங்கம் விலை தொடர்ந்து சர்வதேச சந்தையில் உயர்ந்து வருவதால் சாதாரண மற்றும் நடுத்தர மக்கள் வாங்குவதற்கு ஈடாக 18 கேரட் தங்கம் பெருமளவில் புழக்கத்தில் வர தொடங்கியுள்ளது. அது பார்த்தீங்கன்னா இதற்கும் அதுக்கும் ஒரு 2000 ரூபா கிராமுக்கு வித்தியாசம் இருக்கும். ஸோ 2000 ரூபா கிராம் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னால் பெரும்பாலான மக்கள் அதை விரும்பி வாங்கக்கூடிய சூழ்நிலை 18 கேரட்டுக்கு இருக்குது. இனி வரும் காலங்களில் 18 கேரட் ஒரு பெரிய அளவில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும். மக்கள் நிறைய வாங்க தொடங்குவார்கள். அதன் மூலமாக குறைவான விலையில் அல்லது எல்லோரும் வாங்கக்கூடிய விலையில் தங்கம் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். காரணம் 18 கேரட் புழக்கத்தில் பெருமளவில் வரும் பட்சத்தில் நிச்சயமாக சாத்தியமாகவே இருக்கும். இது அதாவது நகை சிறுசேமிப்பு திட்டம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் 2000 ரூபாய் முதல், மாதம் 2000 ரூபாய் முதல் பல மடங்குகளில், அதாவது 5000, 10,000, 15,000 அப்படிங்கிற மாதிரியான சிறுசேமிப்பு திட்டம் இருக்குது. நகை சிறுசேமிப்பு திட்டம் அதில் பணம் செலுத்தி 11 மாதம் முடிவுற்ற நிலையில் 12வது மாதம் தங்கம் நகையாக மாற்றிக்கொள்வது தான் சிறந்தது. அந்த திட்டமே சாமானிய மக்களும் நடுத்தர மக்களும் வாங்கக்கூடிய ஒரு நடுத்தர வர்க்க மக்களும் வாங்கக்கூடிய ஒரு விஷயத்தில் தங்கம் நிச்சயமாக அது மாதிரியான ஒரு விஷயத்தில் முதலீடு செய்தால் சிறுக சிறுக தங்கத்தை சேமித்து பெரிய அளவில் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். தங்கத்துடைய விலை மிக விரைவாக ஒரு சவரன் 80,000 ரூபாய், ஒரு கிராம் 10,000 ரூபாய் என்ற இலக்கை நோக்கி மேலும் அதிகரிக்கும். அடுத்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா 2027க்குள் ஒரு சவரன் 1,00,000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி போகும். அந்த 1,00,000 ரூபாய் ஒரு சவரன் என்ற இலக்கு ரொம்ப தூரத்தில் இல்லை. ஏனென்றால் சர்வதேசத்தில் உள்ள
பெரிய பொருளாதார மாற்றங்கள், முதலீட்டாளர்களுடைய முதலீடுகள் அதிகரித்து கொண்டு வருகின்றன, அதனுடைய தேவை அதிகரித்து கொண்டு வருகின்றன மற்றும் உலக நாடுகள் பெருமளவில் அதன் மீது முதலீடு செய்து தங்களுடைய இருப்பை தங்கமாக மாற்றத் தொடங்கியிருப்பதும் தங்கத்துடைய விலை ஏற்றத்திற்கு பெரிய காரணமாக உள்ளது. இதே நிலைமை இதே வேகம் தொடர்ந்து நடைபெற்றால் 2026 ஒரு சவரன் 1,00,000 ரூபாய் என்ற ஒரு இலக்கை நிச்சயமாக வந்துடும். இந்த தங்கம் விலை ஏறுவதன் காரணமாக பழைய நகைகளையோ அல்லது சைக்கிள் சேதாரத்திலையோ எந்தவித மாற்றமும் இருக்காது. ஏற்கனவே நடைமுறையில் என்ன உள்ளதோ அதுதான் தொடர்ந்து இருக்கும். அதில் எந்தவித மாறுதல் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதற்கு மாற்றாக தங்கத்தை போன்றே உருவம் கொண்ட வெள்ளி நகைகளும் பெருமளவில் மக்களிடையே பெரிய புழக்கத்தில் வந்துள்ளது. பார்ப்பதற்கு தங்க நகைகள் போலவே தோன்றக்கூடிய நகைகள் பெருமளவில் மக்கள் விரும்பி வாங்க தொடங்கியிருப்பதும் இதில் உள்ள இந்த விலை ஏற்றத்தினுடைய ஒரு தாக்கம் அப்படிங்கிறது தான் நாங்கள் நினைக்கிறோம். காரணம் என்ன, இப்போ பார்த்திங்கன்னா சமீப காலமாக வெள்ளி நகைகள் பெரிய வரவேற்பை மக்களிடையே பெற்றுள்ளது. அதனால் நிச்சயமாக வரும் காலங்களில் மக்கள் வெள்ளியினுடைய நகைகளை ஒரு தங்கத்துக்கு மாற்றுப் பொருளாக கூட எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.